இனிய வணக்கங்கள், பணிவான நமஸ்காரங்கள். சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை நெற்குணம் தண்டபாணி. இப்போ நம்ம ஆஞ்சநேயருடைய பாடலை ஒன்று பார்க்க போகிறோம். அந்த பாடல் முத்துசாமி தீக்ஷிதர் எழுதின பாடல். அந்த பாடலை முத்துசாமி தீக்ஷிதர் எப்படி அந்த காலத்திலேயே ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே அருமையாக மெட்டமைச்சிருக்காரு பாருங்க. 4 வரி 5 வரி கொஞ்சம் தான் வரும் அது. அருமையாக ஒரு இங்கிலீஷ் டியூனில் மெட்டமைச்சிருக்கார். அந்த பாடலை நீங்கள் கேட்க போகிறீங்க இப்போ. அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆஞ்சநேயர்ன்றது ஒரு சாதாரணமான கடவுள் அல்ல. சரணாகதி தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்த கடவுள். அதாவது நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், சுவாமியை கையெடுத்து கும்பிடுறோம். ஆனால் ஒரு பிள்ளையாரோ முருகரோ சிவனோ அதே மாதிரி பெருமாளோ நம்மளை யாரும் கையெடுத்து திரும்பி யாரும் கும்பிட்றதில்ல. ஆனால் நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிட்டீங்கன்னா நம்மளை அவர் திரும்பி கும்பிடுவார். நமக்காக வேண்டி கும்பிட்றதில்ல. நம்ம ஒரு ராமபக்தனாக இருப்பான், அதனால தான் ராமர் கோயிலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவர் திரும்பி கும்பிடுவார். யாரெல்லாம் ராமரை வணங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் கும்பிடக்கூடியவன் ஆஞ்சநேயன். அதாவது கவி சக்கரவர்த்தி கம்பர் கம்பராமாயணத்தில் எப்படி எழுதுறாரு பாருங்க. அதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆஞ்சநேயன் ராமரை முதல்ல சந்திக்கிறான். சந்திக்கும்போது இவன் ரொம்ப அறிவானவனாக இருப்பான் போல இருக்க லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிறார். லக்ஷ்மணன்கிட்ட அவர் எப்படி சொல்கிறார் பாருங்களேன். இல்லாத உலகத்து எங்கும் இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றோ யார்கொல் இச்சொல்லின் செல்வன் வில்லார்தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ. சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றது. ஒரு சொல் ஒரு வில். ஆஞ்சநேயனுக்கு சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. அதே போல ஆஞ்சநேயர் நிறைய எல்லாருக்கும் அருள் வாங்கி வழங்கியிருக்கார். யாரெல்லாம் ராமபக்தனோ அவன் பூரா பேருக்கும் அருளை வாரி ஆஞ்சநேயர் வழங்கியிருக்கார். ஆஞ்சநேயர்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது இப்போ இல்லை, ஏறக்குறைய நான் சொல்கிறது 83, 85, 86 அது மாதிரி பீரியடில். அப்போல்லாம் இதே எறும்பு கூட்டம்ன்ற பேரில் நான் ஒரு நாடக குழு வச்சு நடத்திட்டு இருந்தேன். அந்த நாடக குழுவோட நாடகம் அன்னைக்கு நடக்க போகுது மயிலாப்பூர் ஆர்ஆர் சபாவில். நான் ராயப்பேட்டையில் இருக்கேன். ராயப்பேட்டையிலேருந்து 21 நம்பர் பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் இறங்கி டேங்கில் போய் இறங்கி வல்லஸ்லேயோ டேங்க்லேயோ இறங்கி நான் ஆர்ஆர் சபாவுக்கு போகணும். அப்படி ஏறிட்டேன். இடம் இல்லை, ஃபுட்போர்டில் நிற்கலை. ஆனால் ஃபுட்போர்டுக்கு முன்னாடி படியில் நிற்கிறேன். அந்த டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு 3 சீட் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி குறுக்கு இருக்க மாதிரி இருக்குமே. அந்த 3 சீட்டில் ஓரமாக ஒரு பெரியவர் உட்காந்துருக்கார். இது அப்படியே இருக்கட்டும். அந்த பஸ்ஸு வந்துட்டுருக்கு. இப்போ தான் நிறைய இடங்கள் மாறி போச்சு சென்னையில். ராயப்பேட்டை சிக்னல் வருது. சிக்னல் தாண்டின உடனே ஒய்எம்சிஏ வரும். ஒய்எம்சிஏ வந்த உடனே திருவள்ளுவர் சிலை தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் தண்ணித்துறை மார்க்கெட் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், மெயின் ரோட்லேயே. அந்த இடத்துல வரும்போது அந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய என்னுடைய நண்பர், அவர் ஒரு பெரிய நடிகருடைய மகன் தான். டிஎன் சிவதானுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருடைய மகன். அவர் பேர் ராமலிங்கம். அவர் என்னுடைய நாடகத்தில் நடிக்கிறாரு. அவரும் தியேட்டருக்கு வரார். சைக்கிளில் வந்துகிட்ருக்கார். அவரை பார்த்த நான் என்ன பண்ணேன், அவர் பேர் ராமலிங்கம். ராமுன்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள். ராம் 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 ராம்னு கத்துறேன். கரெக்டாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கிட்ட பஸ் வருது.
அவரும் வராரு. ராம், ராம், ராம்ன்னு கத்துறேன். அவர் கையாட்டினாரு. கையாட்டின உடனே நான் வந்து, சரி அவர் சைக்கிள்லயே நம்ம வந்து தியேட்டருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஸ்ல இறங்கிட்டேன். அந்த மூலையில உட்கார்ந்தாரு பாருங்க ஒரு பெரியவர். அவரும் இறங்கினாரு. இறங்கின உடனே என் கைய புடிச்சிட்டாரு. "தம்பி" அப்ப 85, 86லாம் வந்து பார்த்துக்கோங்களேன், எனக்கு என்ன வயசு இருக்கும்னு. "தம்பி, இந்த சின்ன வயசுல நீ இவ்ளோ பெரிய பக்தனா இருக்கியே! எனக்கு ஒண்ணுமே புரியல. இவரு எத சொல்றாரு? என்னத்த சொல்றாருன்னு சொல்லிட்டு. "எத சொல்றேன்? என்ன சொல்றீங்க சார்?" அப்படின்னு. "ஆமாம்பா, அந்த தண்ணித்துறை மார்க்கெட் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வரும்போது, உன்ன அறியாம நீ வந்து ராம் ராம்ன்னு கத்துறியே! அத பார்த்து எனக்கு புல்லரிச்சு போச்சுப்பா" அப்படின்னு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எப்படி என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் ஆச்சரியம். ஐயா நான் வந்து அவர்கிட்ட நான் சொல்லல. என்னுடைய நண்பர் ராமலிங்கம் வந்துட்டு இருந்தாரு. அவர கூப்பிட தான் நான் வந்து ராம் ராம்ன்னு கத்தினேன். அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லல. ஆனா அவர் சொன்னாரு, "இது மாரி நான் வந்து பீட்டர்ஸ் காலனில இருக்கேன். என்னுடைய பேரன் வந்து ஒரு டிராமா டிக்கெட் குடுத்தான். அது வந்து ஆர்ஆர் சவால் நடக்குதாம் டிராமா. ஐயா நாங்க தான்யா டிராமா பண்றோம். அதுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம்." "அப்படியா? அவன் அங்க தண்டபாணின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர போய் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என்னுடைய பேரனுக்கு வந்து வர முடியல. நான் கவர்மெண்ட் ரிட்டயர்டு. இந்த மாரி ஈவினிங்ல டிராமா கீமா அது மாரிலாம் போயிட்டுருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி வாங்க ஐயான்னு சொல்லிட்டு அவர கூட்டிட்டு போனேன். போம்போது அவர் சொன்னாரு, "நீ நான் அதுவரைக்கும் கடைசி வரையிலும் அவர்கிட்ட நான் வந்து அந்த ராமலிங்கத்த தான் நான் ராம் ராம்ன்னு கூப்பிட்டேன்னு சொல்லவே இல்ல. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டேன். வந்து என்ன பண்ணாரு, "தம்பி நீ வந்து ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்கியா?" அப்படின்னாரு. "போனதில்லையான்னு." இந்த ஆழ்வார்பேட்டை டர்னிங்ல அந்த அந்த ஆழ்வார்பேட்டை சர்க்கிள்ல ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல வந்து தமிழ்நாடு வேளாண்மை பேங்க் ஏதோ ஒண்ணு. அந்த பேங்க்ல வந்து ஒரு வாசல்ல வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில். அப்ப சின்னதா இருந்தது. இப்ப ரொம்ப அ ஃபேமஸா கட்டிட்டாங்க. நெறைய நெறைய விஐபிஸ் அங்க வருவாங்க. விவேக் கூட அது ரெகுலரா வருவாரு. பழைய விவேக் கூட. அங்க அங்க போயிட்டு வா தம்பி. நல்லா உனக்கு வந்து கலையெல்லாம் நல்லா வரும். அங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே தியேட்டருக்கு வந்தாரு. என் கூட நான் நடிக்கக்கூடிய நாடகங்கள பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் வந்து அப்புறமா கொண்டு போய் அவர நாங்களே, "ஐயா நான் இந்த மாரி குமாருடைய நண்பர் தான் நானு. நான் கொண்டு போய் உன்ன வீட்ல விடுறேன் அவங்கள" அப்படின்னு சொல்லிட்டு, அவர கொண்டு போய் வீட்ல விட்டோம். இது வந்து அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம், நான் ரெகுலரா இப்ப கூட சென்னை வந்தால், சென்னையில இருந்தால், சனிக்கிழமையோ ஏதாவது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, எனக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் வந்து, அந்த ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகாம இருக்க மாட்டேன். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர். இத வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும், பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அதனால வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். அது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. நான் வந்து ராமலிங்கத்த ராம் ராம்ன்னு அவரு ராமன தான் கூப்பிடுறேன், ஆஞ்சநேயர தான் கூப்பிடுறேன்னு நெனச்சு, அவர் வந்து என்ன ரொம்ப புலகாங்கிதப்பட்டு பாராட்டினார். இதுவரைக்கும் கடைசி வரைக்கும் நான் அவர்கிட்ட அத சொல்லவே இல்ல. அதே மாரி தான் ஆஞ்சநேயர் வந்து எங்கேயாவது இருந்தாலும் கூட, நம்ம கூடவே இருப்பார். நம்ம பக்கத்திலேயே இருக்க மாரி இருப்பார். நமக்கு வந்து நல்ல அருள் புரிவார். அவருடைய பாடல தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. முத்துசாமி தீக்ஷிதர் எழுதின ஒரு பாடல். அருமையான பாடல். சின்ன பாடல் தான். ரொம்ப இனிமையான பாடல். அந்த காலத்துல 200 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு அருமையான மெட்டமைச்சிருப்பார். அந்த பாடல கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லிர்றேன். "எவ்விடத்திலும் ராமன் சரிதையாம், அவ்விடத்திலும் அஞ்சலியத்தனாய், பவ்யமிக்க புகழ் திருப்பார்கடல், தெய்வதாசனை சிந்தை செய்வாமரோ! சுந்தர வில்லை ஏவ, சூழ்கடல் இலங்கை மேவி, அந்தமில் வீடு நல்கும் ஆயிழை தன்னைக் கண்டு, வந்தவ அரக்கர் சிந்தி, வளையறி மடுத்து மீண்ட நந்தவில்லார தூதன், நம்மையும் அழித்துக் காப்பான்." இது ஒரு ஆஞ்சநேயர் பாடல். அதாவது வந்து உடம்புல, மனசுல தைரியம் இல்லன்னா, உடம்புல வலு இல்லன்னா, மன மன வலிமையும், உடல் வலிமையும் தரக்கூடியவன் ஆஞ்சநேயன். அந்த ஆஞ்சநேயன வந்து நம்ம வந்து மனமார வணங்குவோம். அப்புறம் எங்க ஊர்ல இருக்க கோவில்ல நீங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனீங்கன்னா, பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா, ஆஞ்சநேயர் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர உத்து பார்த்தீங்கன்னா, நம்மள கையெடுத்து கும்பிடுவாரு. அந்த ஆஞ்சநேயருடைய முகம் வந்து சிரித்த முகமா இருக்கும். இது போலலாம் கொஞ்சம் கோயிலுக்குலாம் போனா கொஞ்சம் உத்து பாருங்க எல்லாத்தையும். போனோமா, வந்தோமா அப்படி இருக்காதீங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து உற்று கவனிங்க. வாட்டெவர் கோயிலுக்கு போனாலும் சரி, வேற எங்க வெளியில போனாலும் சரி, நீங்க ஒரு புது கேரக்டர பார்த்தாலும் சரி,
இல்ல புது மனிதர்கள பார்த்தாலும் சரி, அவர்களுடைய செய்கைகள், சொல், செயல், அவங்க பேசுறது எல்லாத்தையும் உற்று கவனிங்க. உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடைக்கும். நிச்சயம் புது புது விஷயங்களை ஆஞ்சநேயன் நமக்கு அருள்வான். "அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்றைப் பெற்று, அணங்கைக் கண்ட அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்துக் காப்பான்." நிச்சயம் அவன் நம்மை அழித்துக் காப்பான். எனக்கும் நிறைய சப்ஸ்கிரைபரை தருவான். அந்த நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை நெற்குணமா தண்டபாணி. आञ्जनेयं सदा भावयामि, अप्रमेयं मुदा चिन्तयामि। आञ्जनेयं सदा भावयामि, अप्रमेयं मुदा चिन्तयामि। अञ्जनानन्दनं वानरेशं वरं पञ्चवक्त्रं सुरेशादिवन्द्यम्। आञ्जनेयं सदा भावयामि, गुरुगुहहितं शान्तं सदा सेवितश्रीरामपादपङ्कजं सञ्जीवी पर्वतं करमूकाब्जं सदा रामचन्द्रं दूतं भजे। आञ्जनेयं सदा भावयामि, अप्रमेयं मुदा चिन्तयामि। आञ्जनेयं सदा भावयामि, भावयामि, भावयामि।